ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நோ ஃபப்டே டே 6. ஸோ வெற்றிகரமாக டே 6 முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னே தெரிலங்க, ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தால், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எப்படி ஒரு 6 நாள் கடந்து வந்துட்டோம் இல்லையா, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த 6 நாளில் நான் எந்த ஒரு பணமும் பார்க்கல, மேசிவேஷன் பண்ணலை, உண்மையாக நான் பண்ணல. ஓகே, நான் பணம் ஒத்துப்பேன், நான் ஓப்பனாக ஒத்துப்பேன். நான் இது வரைக்கும் எதுவே நான் பண்ணல. எப்படி 6 நாள் கடந்து போயாச்சு, நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெயில் அடித்தாலும் சரி, வேர்த்து கொட்டினாலும் சரி, நம்மள ஒர்க் பண்ணிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம லேட்டாக ரிவீல் பண்ணுறோம். இப்போதைக்கு ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு மாதிரியான ஒர்க் தாங்க, கொஞ்சம் கலந்த மாதிரி ஒர்க்கு. நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 6 முடிஞ்சிட்டோம். நான் நேற்று சொல்லியிருப்பேன் வீடியோவில், என் ஃப்ரெண்டை வச்சு நான் தப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக வருது, ஒன்றும் பண்ண முடியல. அது என்ன வயசு கோளாரா இல்லை என்ன கோளாறுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி தப்பு தோணிட்டு தான் இருக்குது. அந்த எனர்ஜி நம்ம சேவ் பண்ணும்போது இது இந்த ரூபத்தில் வந்து வெளிப்பட தான் செய்யுது. ஸோ நீங்கள் ஓவராலாக லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது அது எதுனா ஒரு ரூபத்தில் வெளியே வர ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த லஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் பான் பார்ப்பீங்க, மேஸ்டர்பேஷன் பண்ணுவீங்க, அந்த லஸ்ட்டை வெளிப்படுத்திடுவீங்க. இப்போ நீங்கள் 6 நாள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கும் போது அந்த எனர்ஜி வெளியே போக முடியாமல் தவிக்குது. எப்படியே வெளியே போய் ஆகணும்னு நம்ம தூங்கும் போதும் முழிச்சுட்டு இருக்கும் போதும் நம்மளுக்குள்ள தப்பான எண்ணங்களை விதைச்சி அந்த லஸ்ட்டை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுது. நீ எப்படியாவது பான் பாரு, எப்படி லஸ்ட்டை வெளியே கொண்டு வா, எப்படியா நீ மேஸ்டர்பேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு நம்மளை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுது. 90% மக்கள் அதை விழுந்துருவாங்க. சார், நானுமே விழுற ஆள் தான். நான் ஒருவேளை ரிலாப்ஸ் ஆகிட்டாலுமே நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, எந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு அசியமும் கிடையாது. ஸோ என்னோட டே 0 பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் எத்தனை டைம் மேஸ்டர்பேஷன் பண்ணிக்கன்னு அடுத்து ஒரு லிஸ்ட்டே போட்டு காமிச்சிட்டேன். ஸோ வீடியோ பார்க்கவே பாருங்கள். அந்த டே 1ல் என்னுடைய அந்த வெயிட்டான அந்த ஃபேட்டான உடம்பே நான் காமிச்சிருப்பேன். அது டே 1 வீடியோ நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். சரி, இப்போ இந்த லவ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காலேஜ் படி ஒரு பொண்ணு அந்த லவ் பண்ணாங்க அப்படின்றது, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொரோனா முடிஞ்சு அந்த 2019 2020 முடி வரைக்கும் ஃபுல் கொரோனா தான். இப்போ 2021 அந்த டைமில் அந்த பொண்ணு அகெயின் வராங்க, வந்துட்டு என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. எப்படிக்க நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி என்னை ரொம்ப லவ் பண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ 21 வயசில் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால நான் லவ் பண்ண ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். லவ் பண்ண ஆரம்பித்தோம், லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அந்த லவ் பிரேக்கப் ஆகிற நிலைமையில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அந்த லவ் ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நல்லா இருந்தாங்க. நம்ம வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, மொத்தம் கொடுக்குறது, கட்டி பிடிக்கிறது, அந்த லஸ்ட்டாக பழகிறது, லஸ்ட்டாக பேசுறது, வீடியோ கால் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, லவ் பண்ணுற எல்லாருமே இதான் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் நடக்குது தான். பட் அந்த 2 வருஷம் கழிச்சு அந்த லஸ்ட்டு சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. அந்த எதுவுமே நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பை பற்றி போகிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு 15,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேலைக்கு போகல. நான் வேலைக்கு போகாமல் சுத்தமாக சுற்றி தான் இருந்தேன். நான் டைரக்டர் ஆக போகிறேன், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி டைம் ஓட்டிட்டேன். ஸோ 2022 வரைக்கும் நான் டைம் ஓட்டிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. ஓகேங்களா, அப்புறம் நோ ஃபேப்ல தெரியவே தெரியாது. நான் நோ ஃபேப் சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் இப்போ ரெகுலராக படம் பார்ப்பேன், மேஸ்டர்பேஷன் பண்ணுவேன், ரிலாப்ஸ் ஆவேன், அகெயின் படம் பார்ப்பேன், மேஸ்டர்பேஷன் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், ஃபோன் பேசுவேன், இதை கதை எழுதிட்டு இருப்பேன். இந்த மாதிரி சுத்தமாக அர்த்தமில்லாத வாழ்க்கையாகவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் 2022 வரைக்குமே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நோ ஃபேப்ல என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிது. ஓகேங்களா, ஏன் அப்படி தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் அதிகமாக ரிலாப்ஸ் ஆனதுனால முதுகு ஃபுல்லாக கட்டி வர ஆரம்பிச்சிச்சு, முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, பேசும்போது ஒரு மாதிரி வாய் அந்த கொளற ஆரம்பிச்சிச்சு, ஒழுங்காக பேச முடியல, கூன் விழுந்துடுச்சு. அந்த லவ் பண்ண பொண்ணு செம்ம சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 2022 டைமில். ஓகேங்களா, வீட்டில் ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கும் போல, சம்பாதிக்கும் இல்லை, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கிடையாது, எதுலேயுமே ஒரு ஸ்கில்லே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நம்ம ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. அன்றைக்கி தாங்க எனக்கு நோ ஃபேப்ல என்னென்னு தெரிய ஆரம்பிச்சது. அன்றைக்கி நோ ஃபேப் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம டே 7 பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.